இதெல்லாம் எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸ்டாக்கிங் என்ற இந்த ஆங்கில சொல்லுக்கு பின்தொடர்தல் என்று அகராதி அர்த்தம் சொல்கிறது. ஆனால் ஒரு பெண்ணை அவளது விருப்பமின்றி பின்தொடர்ந்து ஒரு ஆண் தனது காதலை அவள் மீது திணிக்கும் போது அது வன்தொடர்தல் என்று வகைப்படுத்துகின்றனர் செயற்பாட்டாளர்கள். குறிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு பெண்ணை தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து தனது காதலை ஏற்க வைக்க அந்த கதாநாயகன் செய்யக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை மையமாக கொண்ட கதைக்களங்கள் பல திரைப்படங்களாக வந்திருக்கின்றன. ஆனால் கல யதார்த்தத்தில் தனது காதலை ஏற்க மறுத்த பெண்ணை கொலை செய்யும் சம்பவங்கள் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 13க்கு மேல் தமிழகத்தில் நிகழ்ந்திருக்கிறது. கல யதார்த்தத்தை திரைப்படங்கள் பிரதிபலிக்கின்றன என்கிற வாதம் ஒரு தரப்பில் வைக்கப்பட்டாலும் திரைப்படங்களால் இது போன்ற சம்பவங்கள் அதிகரிக்கவே செய்கின்றன. இது பொது புத்தி பதிவில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்கிற வாதமும் மறுபுறத்தில் வைக்கப்படுகிறது. பொதுவாக பெண்கள் குறித்த பார்வை தமிழ் திரைப்படங்களில் எப்படி இருக்கிறது என்கிற ஆழமான அகலமான விவாதத்திற்குள் மைய பொருளாக இந்த ஸ்டாக்கிங் வன்தொடர்தல் என்பது தற்போது எழுந்திருக்கிறது. இந்த வன்தொடர்தலுக்கு எதிராக ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற பல்வேறு புது யுக ஊடகங்களில் தொடர்ச்சியான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் சமீபத்திய நிகழ்வாக தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ரெமோ திரைப்படத்திலும் இது போன்ற வன்தொடர்தலை மையமாக வைத்து கதைக்களம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிற விமர்சனமும் பல தளங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டாக்கிங் எனப்படும் இந்த வன்தொடர்தலும் தமிழ் திரைச்சூழலில் வரக்கூடிய கதைக்களங்கள் குறித்தும் இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் பெண்ணிய செயற்பாட்டாளர் திருமிகு ஐஸ்வர்யா, நடிகரும் தயாரிப்பாளருமான திரு கே ராஜன், சமூக செயற்பாட்டாளரும் பெண்ணிய செயற்பாட்டாளருமான திருமிகு ஓவியா, எழுத்தாளரும் திரை விமர்சகருமான திரு அஜயன் பாலா ஆகியோர் இணைகின்றனர். இவர்களை இந்த விவாதத்திற்கு வரவேற்று விவாதத்தை தொடங்குகிறேன். ஐஸ்வர்யா, உங்களுடைய அந்த ஹேஷ்டாக் இது போன்ற ஸ்டாக்கிங்க்கு எதிரான பிரச்சாரங்கள் change.org போன்ற இணையதளங்கள் மூலம் நீங்கள் வச்சிருக்கிற விஷயங்கள்லேருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். பல காலங்களாக இது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு ஹீரோயிசத்தினுடைய ஒரு அடையாளம் ஒரு பெண்ணை எந்த வகையான விஷயங்கள் செய்தும் அடைதல் அப்படின்ற ஒரு பாரம்பரியமாகவே மாற்றப்பட்டுறதோ அப்படிங்கிற ஒரு சூழல்ல நீங்கள் இது போன்ற மூவ்மெண்ட்டை தொடங்குவதற்கான அந்த இமீடியட் ஸ்பார்க் எந்த இடத்துல வந்தது? எதனால் இது போன்ற களத்தில் நீங்கள் இறங்குனீங்க? பெரிதாக பேசப்பட்டது முதல்ல சுவாதி கொலை. அது எல்லா வகைகளையும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி நாடு ஃபுல்லா எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு சமயம். அதிலிருந்து ஆரம்பிச்சு இப்ப டெல்லியில கருணாங்கிற பெண் சாகடிச்ச வரைக்கும் எல்லாம் தொடர்ந்து நீங்க பார்த்தீர்களா, ஒரே ஒரு குறிப்பிட்ட வகையிலேயே இது சேருது. அதாவது தன்னுடைய விருப்பத்தை ஒரு பெண் நிராகரித்தால் அந்த பெண்ணை பெண்ணாக கருதாமல் தான் அடைய வேண்டிய ஒரு பொருளாக கருதி அந்த பொருள் என்னை எப்படி ஏற்க மறுக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய ஈகோவை அது பாதித்து அந்த ஆண்கள் அவர்கள் மேல என்ன வேணாலும் பழி தீர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து அவர்கள் எல்லார் மனதிலும் ஊறி இருக்கிறது. அதுக்கு காரணம் இந்த மாதிரி தான் இலக்காக ஒரு பெண்ணை வைத்து அடையலாம், அந்த மாதிரி அடைவதுதான் அவர்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்னு சொல்ற மாதிரி படங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நாங்க வலியுறுத்தோம். இது எப்பொழுதும் இருக்கு. ஆனா இப்போ இது ஒரு பெண்ணை கைப்பிடிப்பதோடயே வாழ்க்கை முடிந்து விடுகிறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கனவுலக தோற்றத்தை இந்த சினிமா இப்போ கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ள வந்திருக்கிற சினிமா அதிகமா உருவாக்கி இருக்குன்னு நான் இல்ல சினிமாக்கள் உருவாக்கி இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பல புராண இதிகாச சம்பவங்கள் எல்லாம் எடுக்கும்போது எல்லா இடங்களையும், அது நான் இந்த மதம் அந்த மதம் இல்ல, சொல்லப்படுற எல்லா இடங்கள்லையும் பெண்ணை அடைதலை ஒரு ஹீரோயிசத்தினுடைய ஒரு பார்ட், அது ஒரு கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு வடிவமைக்கும் போது நீங்க தமிழ் சினிமாவை மட்டும் குறிப்பாக பேசுகிறீர்கள், ஒரு குறிப்பிட்ட திரைப்படங்களை பேசுறீங்க, இது ஒரு பிளாக்மெயில் டெக்னாலஜியாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுது உங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள் நோக்கி. அதுக்கு உங்க பதில் என்ன? இப்போ இதுல கஷ்டம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்தை பற்றி நாங்கள் விமர்சனம் செய்யும் போதுதான் அது ஊடக வெளிச்சத்துக்கு உட்படுகிறதே தவிர இதை பற்றி பொதுவாக வன்தொடர்தல் என்பது ஒரு குற்றம், நாட்டில் இருக்கிற சட்டத்தின்படி ஒரு 3 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகளுக்குள் வரை தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு பேசி கல்லூரியா போய் நாங்க கேம்பெயின் நடத்திட்டு தான் இருக்கோம். அந்த நேரத்துல இதில் ஊடக வெளிச்சம் வருவதில்லை. ஒரு குறிப்பிட்ட படத்தை பற்றி பேசும்போதுதான் இதுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. அப்படிங்கும்போது அந்த படத்தை
தாக்குவது எங்களுடைய நோக்கம் இல்லை. இதை பற்றி நாங்க எவ்வளவோ தளங்கள்ல பேசிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல தான் இது கவனிக்கப்படுது. இல்ல அது அப்படி பேசும்போது அது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி. இந்த திரைப்படத்துல அப்படி எதுவுமே இல்லைனாலும் இது போன்ற எதிர்ப்புகள் வர்றதுனால, அதாவது விமர்சனங்கள் அப்படிங்கறத தாண்டி இந்த படத்தையே புறக்கணிப்போம், இந்த படத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற போகும்போதுதான் அது கூடுதல் வெளிச்சம் கிடைக்குது. ஊடக வெளிச்சத்தை தாண்டிய வெளிச்சத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, இதை தவிர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுவும் திட்டமிட்ட ஒரு பிரச்சாரம்னு நினைக்கிறீங்களா? இது திட்டமிட்ட பிரச்சாரம்னு வச்சுக்கலாம். எல்லா ஒரு ஆக்ஷனுக்கும் நடக்கிற ஒரு எதிர்வினை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பித்திருப்பதே இந்த மூமெண்ட்டுக்கு ஒரு வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன். பேச ஆரம்பித்திருக்கார்கள் சரி, ஆனா அது விவாதத்திற்கு வந்து அதனுடைய பலன்கள் எப்படி மாறுது அப்படிங்கறதையும் மெஷர் பண்ண வேண்டிய தேவை உங்களை போன்ற செயற்பாட்டில் இருக்குன்னு நான் நம்புறேன். நம்ம பேசுவோம், அடுத்தடுத்த கட்டங்களில் பேசுவோம். திரு ராஜன், 2 விஷயம் சொல்லப்படும். அது வந்து அது ஒரு கொலை, கலவரம் போன்ற விஷயங்கள் சினிமாக்களில் காட்டப்படும் போது களத்தில் நடக்கிறதா நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லப்படும். சினிமாவில் காட்டுறதுனால தான் இந்த கொலைகள் நடக்குதுன்னு. இது போன்ற விஷயங்களின் தொடர்ச்சியாக இன்னும் ஆழமாக விவாதிக்கப்பட வேண்டியது ஒரு பெண் மீதான அந்த வன் தொடர்தல் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சகஜமா குடும்பத்துக்குள்ளேயே அது ஒரு ஹீரோயிசமா கொண்டு வர்ற மாதிரியாக கதைக்களங்களையே தேர்வு செய்ய வேண்டிய தேவையில் தமிழ் சினிமா இருக்கா? அவ்வளவு சிந்தனை வளர்ச்சி தமிழ் சினிமாவில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சிந்தனை வளர்ச்சியும் இல்லை, பல கோணங்களை படைப்பாளிகள் சிந்திக்கிறாங்க. அந்தந்த கதைக்கு தேவையான விஷயங்களை அதில் சேர்க்கிறாங்க. ஒரு காதல் கதைன்னு எடுத்துக்கிட்டா அதில் அந்த காதலியை எப்படி அடைவது, அதை சகோதரி ஐஸ்வர்யா எடுத்திருக்கிற முயற்சியை நான் பாராட்டுகிறேன். எந்த பெண்ணுக்கும் எந்த கொடுமையும் எவனாலும் நடைபெறக்கூடாது, அதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு குடும்ப தலைவன், பள்ளி ஆசிரியர், பள்ளி கரஸ்பாண்டன்ட், ஒரு நடிகன், தயாரிப்பாளர் என்பது வேறு. சினிமா துறையை மட்டுமே குற்றம் சாட்டுவது என்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. பல விஷயங்கள் ஏதோ ஊரிலே ஏதோ பல இடங்களிலே நடந்ததை எங்கள் படைப்பாளிகள், இயக்குனர்கள் அதை பார்த்து அதை பெரிதுபடுத்துகிறார்கள். சினிமாவில் அதையே சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க. அதுல கமர்ஷியல் கலக்கிறதால் தான் இந்த மாதிரி வன்முறை எல்லாம் சேர்க்கப்படுதே தவிர, அப்படி சேர்க்கப்படுவதை நான் இன்றைக்கும் சினிமாவிலே எதிர்த்து கொண்டிருக்கிறேன். அந்த கமர்ஷியல்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அர்த்தம் தான். சமீபத்தில் இந்த ரெமோ திரைப்படத்துல பார்க்கும்போது ஒரு வசனம் வருது, அது ரொம்ப சகஜமா 10 வயசு 12 வயசு பசங்கள்லாம் ரிப்பீட் பண்றாங்க. பெண்களை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம், கன்ஃபியூஸ் பண்றது ஈஸி அப்படின்னு. அப்ப என்ன மாதிரியான ஒரு மதிப்பீடை தன் சக அக்கா மேலோ தங்கச்சி மீதோ இல்ல தான் பார்க்கக்கூடிய சக பள்ளிக்கூட தோழி மீதோ அந்த 10 வயசு 12 வயசு பையனுக்கு வரும். அந்த பையன் அந்த வசனத்தை ரிப்பீட் பண்ணும்போது கதைக்கு தேவையான வசனம் அப்படிங்கிற ஜஸ்டிபிகேஷன் எடுபடாது. நான் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புறேன். ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கமலா தியேட்டருக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப கார்ல ஒரு எஃப்எம்ல தம்பி சந்தானம், இப்ப அவர் விட்டுட்டார், நான் வேண்டுகோள் விட்டு அட்டாக் கூட பண்ணியிருக்கேன், நீங்க யூடியூப்ல பார்த்தா தெரியும். அப்போ அது காதுல கேட்டது, அவர் மேனேஜரா இருக்காரு, ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃப் லேடி வர்றாங்க, சார் நான் 5:10 போறேன் சார்ன்றாங்க. 5:10க்குன்னா அந்த அம்மா சொல்றாங்க 5 மணி 10 நிமிஷத்துக்கு நான் பெர்மிஷன் கொடுங்க போறேன். இது ஒன்றும் தப்பு இல்லை. அவரு அதை காமெடின்னு நினைச்சுக்கிட்டு, நியமா 5:10க்கெல்லாம் போறேன், டக்கரா இருக்கிய 5000 10,000க்கு போலாமேன்ற. அதை நான் எதிர்த்தேன். அப்ப பாரதிராஜா, பாலச்சந்தர் சார், பெரிய மூத்த இயக்குநர்கள்லாம் அந்த மேடையில் இருந்தாங்க. நான் சொன்னேன், இவ்வளவு கேவலமான கருத்துக்கள் எப்படி உதிக்குது இவங்களுக்கு? காசுக்காக எதை ஒண்ணா வித்துருவாங்களா? இதை பார்க்கறது தன் தாய் பார்க்கிறாள், மனைவி பார்க்கிறாள், சகோதரிகள் பார்க்கிறார்கள். அவர்கள் வெட்கி தலை குனிய கூடாது. பாவி என்ன பேசுறான் பார் அப்படின்னு சபிக்க கூடாது என்று அந்த மேடையில பேசுறேன். ஆனா அந்த தம்பி இப்ப வல்கர் எல்லாம் கலக்கிறது இல்ல. அதை விட எனக்கு இன்னும் கொடுமை, நான் சினிமாக்காரனா சொல்றேன், பெண்கள் குடிப்பதை இந்த விவேக் நல்ல சிந்தனையாளர், அவர் ஒரு படத்துல பார்த்தா 4 பொண்ணுங்க குடிச்சிட்டு கவுறாளுங்க, இவர் அதை காமெடி பண்ணிட்டு போறார். இந்த பண்பாடு இந்த நாடு அல்ல. கலாச்சாரம் என்பது தாய் குலம் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துது, குடும்பத்தை கோயிலாக்குது. அவங்களை நம்ம சிதைச்சிட்டோம்னா யார் காப்பாத்துறது நாட்டை? ஆண்கள் 1000 தப்பு பண்ணும், அதுக்காக அவனை அலோ பண்ணுன்னு சொல்ல. பெண்களை சிதைக்காதீர்கள், மனதை பாழ்படுத்தாதீர்கள். அது சினிமாவில் எந்த பெண்ணை பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்தாலும் நான் எதிர்ப்பேன். அப்ப இது போன்ற ஸ்டாக்கிங் இந்த மாதிரி ஓடாம எதிர்க்கிறார். படம் ஒண்ணு இந்த மாதிரி சீப்பான வசனம் இல்லைன்னா அது ஓடாம இருக்காது. இதுக்காக படம் ஓடுறதில்லை.
அதனால அங்கதான் திரும்ப நான் கேட்கிறேன். நீங்க 2 விஷயம் சொல்றாங்க. உள்முக இயக்குனர்கள், ஆரம்ப கட்ட வரை இயக்குனர்கள் எல்லாமே சொல்றாங்க. இந்த மாதிரி கமர்ஷியல் விஷயங்கள் இருந்தாதான் அது பாட்டு ஒரு பாட்டு இருந்தாதான் வந்து ப்ரொடியூசர் ஏத்துப்பாங்க, மக்கள் ஏத்துப்பாங்க, இது வியாபாரமாகும் அப்படின்னு சொல்றாங்க. மறுபுறத்துல யாரு கமர்ஷியல் சொன்னா எந்த பகுதி மக்கள் வந்து பெண்களை இது போன்ற விஷயங்கள் சித்தரித்தால்தான் அந்த படத்துக்கு வருவோன்னு யார் சொன்னா? இத இப்ப திரைத்துறை மக்கள் மீது திணிக்கிறது தானே. இது கமர்ஷியலே கிடையாது. அதாவது எப்படி ஒன்னா சம்பாதிக்கலான்ற வகை, எதை வேணா சாப்பிடலான்ற வகை. என்ன நமக்கு வகுத்தது இதை சாப்பிட்டாதான் உடல் நல்லா இருக்கும், பலம் வரும். எதை வேணா சாப்பிடலான்னு எவன் நினைக்கிறானோ அவன் செய்யற காரியம். இப்படி சம்பாதிச்சாதான் குடும்பத்துக்கு நல்லது, குழந்தைகள் நல்லது அப்படின்னு ஒரு வகை. எப்படி ஒன்னா சம்பாதிச்சால் நினைச்சா அவன் உருப்பட மாட்டான். அதுக்கு ஒரு காரணம் சொன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஓவியா, இது பல விஷயங்கள் இருக்கு. இதே சமகாலங்கள்ல பிங்க் அப்படின்னு ஒரு திரைப்படம் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பெண் குழந்தையை வளர்த்துவதை விட ஒரு ஆண் குழந்தையை எப்படி சொல்லி வளர்த்தணுங்கிற மையக்கரு. ஆனா அது இது இவ்வளவு தூரம் விவாதங்களுக்கு வந்திருக்கானா வரலங்கிறது தான் ரொம்ப யதார்த்தமான உண்மை, அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. இது போன்ற ஒரு எதிர்மறையான கதைக்கருவை கொண்டிருப்பதால் அது விவாதத்திற்கு வருகிறது. அந்த விவாதம் அடுத்தடுத்த கட்டங்கள்ல அதற்கு எதிரான பிரச்சாரமாக மாறுங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாமா, இல்ல இந்த போன்ற விவாதங்கள் கூட அதுக்கு பலம் சேர்க்குதுன்னு நினைக்கலாமா? இல்லை, இந்த விவாதங்கள் பலம் சேர்க்குதுங்கிறத வந்து நான் ஒத்துக்கிறல. ஏன்னு கேட்டால் இப்போ கூட விவாதப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் இதனுடைய தொடர்ச்சியை எப்போ ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் இந்த விவாதத்தினால நாம் அவங்களுக்கு விளம்பரம் தர்றோம் அப்படின்னு இதை பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விவாதம் தொடங்கி இருப்பதும் இது நடப்பதும் ரொம்ப நல்ல அறிகுறிகள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் இவங்க தோழியர் ஐஸ்வர்யா மாதிரி இளம் பெண்கள் இதை முன்னெடுத்து செய்கிறதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இப்போ இதில் இந்த காதல்கிற விஷயத்துக்குள்ளார தான் இவங்க இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. காதல்ங்கிற ஒரு அதாவது நம்ம தமிழ் சினிமா வந்து இந்த காதல்ங்கிற விஷயத்தை கடந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணவே இல்லை இன்னும். அவங்களுடைய கிட்டத்தட்ட 90% அவங்களுக்கு காதல் தான் வந்து சப்ஜெக்டாக இருக்குது. காதல் வந்து ஒரு சப்ஜெக்டு தான், நான் அதை வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி இந்த சினிமா வந்து பயணிக்கவே இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் காதலை கூட இவர்கள் வந்து எப்படி இந்த கருத்து வந்து மாறிக்கிட்டே வந்திருக்கு. சமீப கால திரைப்படங்களில் இந்த ஸ்டாக்கிங்கிறது ஏன் ஒரு தனி இஷ்யூவாக பேசக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறுதுங்கிறத மட்டும் நம்ம கவனிக்கணும். இப்போ சங்க இலக்கியத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மடலேறுதல்னு ஒன்று இருக்குது. மடலேறுதல் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணு தான் விரும்புகிற ஒரு பெண்ணு வந்து தன்னை விரும்ப மறுத்தா ஒரு ஆண் வந்து ஊருக்கு வெளியில் ஒரு ஏதோ ஒரு இதில் நின்று நான் அவள் என்னை விரும்பந்தடியும் நான் இந்த மாதிரி நிற்பேன் அப்படின்னு சொல்கிறதுன்னு இலக்கியங்களில் சொல்லி வச்சுருக்குறாங்க. இதில் நல்லா கவனிக்கணும். அதில் அந்த மடலேறுதல் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து ஒரு காதல்ங்கிற வரையறைக்குள்ளார சங்க இலக்கியத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலை. காதல் அப்படிங்கிறதுக்கு சங்க இலக்கியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வரையறை பார்த்திங்கன்னா, அந்த கவிதை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச கவிதை, யாயும் யாராயினரோ உந்தையும் எந்தையும் எம்முறை கேளிர் செம்புள பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு. இதில் வந்து இந்த கவிதையை நல்லா உள்வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இரு தரப்பிலானது. அது வந்து பாலற்று பேசுது அந்த செய்யுள். அப்போது இரு தரப்பிலானது, மனமும் வந்து நடைபெறக்கூடியது. அப்புறம் ஒரு வகையில் வந்து அவர்களுக்கே தெரியாமல் தானாக நிகழக்கூடியது. இதுதான் வந்து சங்க இலக்கியத்தின்படி ஒரு காதலுக்கான கிட்டத்தட்ட ஒரு வரையறை மாதிரியான ஒரு செய்யுளாக தொடர்ந்து நம்மளை வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் கவிதை. இந்த மடலேறுதல் அப்படிங்கிறதுல கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண் வந்து எந்த வகையிலையும் அந்த பெண்ணை வந்து துன்புறுத்துறதே இல்லை, தன்னைத்தான் துன்புறுத்திக்கிறான். அதுவும் கூட சரியில்லைங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவன் வந்து தன்னையை தான் இது பண்ணிக்கிறான். எனக்கு நீ வேணும், அது வரைக்கும் நான் இந்த பொசிஷனில் இருக்கிறேன், நீ என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ அந்த பெண் வந்து இவ்வளோ தூரம் தன்னை நேசிக்கிறானா அப்படின்னு சொல்லி வர்ற மாதிரியான ஒரு முறை இருந்தது. தமிழ் சினிமாவில் கூட ஆரம்ப காலகட்டத்தில் இதை மாதிரியான சம்பவங்கள் உண்டு. அதாவது தன்னை வருத்தி கொண்டு ஒரு அன்பை பெறுதல். ஆனால் அது மெல்ல 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 வந்து வேற ஒரு வடிவத்துக்கு மாறி வர்றதை நீங்கள் அப்படியே பார்க்கலாம். அந்த திரைப்படங்களோட இதை பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் அப்போ எனக்கு கூட நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு பாடல் வரியில் கூட
பொய்யாவது சொல் கண்ணே உன் காதலன் நான் தான் என்று அப்படின்னு ஒரு வரி வரும். இது ரசிக்கலாமா ரசிக்கக்கூடாதான்னு வந்து எங்களுக்குள்ளார பெரிய விவாதமே நடந்திருக்கு. என்ன இருந்தாலும் பொய் தானே, அதை எப்படி ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அந்தளவுக்கெல்லாம் வந்து அப்போ கூட ஒரு சாஃப்ட் டோன் தான் அது. என்னை வந்து காதலின்னு கேட்குறதுல உள்ள ஒரு மென்மைத்தன்மையை தான் அங்கே நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இப்போ ஒரு 5-6 ஆண்டுகளாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ஒரு ஆண் திட்டமிட்டு ஒரு பெண்ணை சூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அந்த பெண்ணுக்கு எந்த வகையிலையும் இந்த ஆண் வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு ஆணாக இருப்பார். அதாவது சமூக சூழலில் நான் சொல்கிறேன். இதில் பெரிய கொடுமை என்னென்னா, இந்த கதாநாயகர்களுடைய அம்மா ரோல் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெண்ணை டார்கெட் பண்ணி, இவ தான்டா ஏன் மருமகன் அந்த அம்மா சொல்கிறது, இல்லைன்னா இல்லைடா அவள் உன்னையே தான்டா லவ் பண்ணுவா, நீ கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுடான்னு அம்மா அட்வைஸ் கொடுக்குறது. இந்த மாதிரி கேவலமான ஐடியாலாம் எப்படி இவங்களுக்கு வந்து வருது அப்படிங்கிறது நம்மளை, இது வந்து எந்த தயாரிப்பாளராவது டைரக்டராவது நடிகராவது மனச்சாட்சியை தொட்டு சொல்லட்டும், இப்படி எத்தனை குடும்பத்தை இவங்க இந்த சமுதாயத்தில் பார்த்தாங்க, அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பிள்ளையை டார்கெட் பண்ணுற மாதிரி. அப்போ இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் நடக்கிறத எடுக்கிறோம், இதெல்லாம் நடக்கிறது எடுக்கிறது இல்லை. இது உங்களுடைய கிறுக்குத்தனமான மூளையில் தோன்றுகின்ற ஒரு வக்கிரம் பிடிச்ச சிந்தனைகள். இதெல்லாம் இப்படியெல்லாம் தமிழ் சமுதாயத்தில் எந்த குடும்பத்துலேயும் கிடையாது. அப்புறம் பின்தொடர்தல் அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப அருமையாக இப்போ ஒரு வார்த்தையை காயின் பண்ணியிருக்காங்க. அது வந்து வன்தொடர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சரியான வார்த்தை அதுதான். இப்போ ஒருத்தர் வந்து இவங்க இந்த ஆண் சமுதாயத்துக்கு என்ன புரியலை அப்படின்னா, உற்று பார்த்தல், பின்தொடர்தல், இதெல்லாம் வந்து வன்முறையின் ஒரு வடிவங்கள்ங்கிறதையே இன்னும் இவங்க ரியலைஸ் பண்ணாமல் இருக்காங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு ரசிக்கத்தக்க விஷயங்கள். எல்லா பெண்களும் வந்து நம்ம உத்து பார்த்தா ஒரு பெண் வந்து தன்னையை ரசிக்கணும், உத்து பார்த்தா உன் மேலே எரிச்சல் தாண்டா வருது. இது முதல்ல புரியணும் இவங்களுக்கு. அதுவும் நம்ம இந்த பசங்க பாவம் 15 வயசு 16 வயசு பையன்களுக்கு இந்த விஷயத்தை இந்த சினிமாலாம் இப்படி சொல்கிறதுனால அவனுக்கு புரியலை. நம்ம உத்து பார்த்தா பொம்பளை பிள்ளை நம்மளை ரசிக்குதுன்னு நினைக்கிறான். முதல்ல அந்த பையனுக்கு, அந்த குழந்தை பிள்ளைங்களுக்கு போய் சொல்லுங்கள், உத்து பார்த்தா எரிச்சல் தாண்டா வரும், காதெல்லாம் வராது அப்படின்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இன்னைக்கு நம்மளை நிப்பாட்டிட்டாங்க. அந்த அடிப்படைக்கு முன்பிருந்து பல விஷயங்களையும் பேச வேண்டியது. நம்ம பேசுவோம். திரு அஜயன் பாலாடம் கேட்டு வரேன். திரு அஜயன் பாலா, நான் திரு ராஜனிடம் வச்சு அதே விஷயத்தை தான் முன்வைக்கிறேன். மாற்று சினிமா அப்படின்னு பேசுறோம், பல விஷயங்களை உதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம், புதிய புதிய படைப்பாளிகள்லாம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நான் வந்து 100% இப்படி ஸ்டாக்கிங் போன்ற கதைக்களங்களை வித்தா தமிழ் சினிமா வருதுன்னு நான் சொல்லிட மாட்டேன். பல மாற்று கருத்துக்கள், மாற்று சினிமா வருது, ரொம்ப புதிய பேட்டர்ன்லாம் வருது. ஆனா ஹிட்டு கமர்ஷியல் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா அப்படின்றது சிலரால் வரையறுக்கப்படுகிறதா இல்ல அதுதான் யதார்த்தமா? இல்லை, ரெண்டுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் சில இது எப்போதாவது சில நடக்கக்கூடிய சில விஷயம், இதில் வந்து சோஷியல் காரணிகள் நிறைய இருக்குது. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு 2000க்கு நெருக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூவை உனக்காக, காதலுக்கு மரியாதை, லவ் டுடே போன்ற படங்கள் வந்தது. இந்த படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டாக்கிங்கோட காதலுக்கு வெவ்வேறு டைமென்ஷனு, காதலில் தியாகம், காதல் பற்றின ஒரு மேன்மையான ஒரு அபிப்பிராயத்தையும், அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலாம் நம்ம காதலை கூட விட்டுடலாம் அப்படின்றது, காதலுக்கு மரியாதை போன்ற கருத்துக்கள்லாம் வந்த படங்கள் தான். தமிழ் சமூகத்தை நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஸ்டாக்கிங்கிற ஒரு இதோட பண்ணுறதுக்கு இல்லை. அதே ஒரு பழைய படங்கள்லேயும் இருக்குது. இப்போ காதல் கிடையாதுலாம் வந்து ஸ்டாக், இதெல்லாம் வந்து ஒரு இது வந்து இது அவ்வளோதான் இருந்திருக்கு. இப்போ சமீபமாக சில படங்களில் அது வந்து கூடுதலாக வந்து ஒரு பெண்ணை வந்து நம்ம வந்து டீஸ் பண்ணுறதுன்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து குடும்பம், இது வந்து நம்ம வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டது தான், இதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதே சமயத்தில் வந்து ஏன் இது வருது, இது வந்து வெறுமனே நம்ம வந்து ஸ்டாக்கிங் கூடாது ஏன் வருதுன்றது யாரும் வேணுட்டு திட்டமிட்டு ஒருத்தவங்களும் இல்லை. ஏன் நிறைய கைத்தட்டி இளைஞர்கள் ரசிக்கிறாங்க. ஒரு பெண்ணை திட்டும்போது, ஒரு படத்தில் தேட்டரில் ஒரு பெண்ணை அடிக்கும்போது ஜனங்க கைத்தட்டுறாங்க. எதனால கைத்தட்டுறாங்க? ஏன் ஒரு பெண்ணை வந்து ஒரு படத்துல வந்து பின்னாடி அடிக்கும்போது கைத்தட்டு இல்லை, ஒரு நிமிஷம் நான் இதை சொல்ல, நான் அதை ஆய்வு பண்ணி யோசிக்கணும். பெண்மை வந்து திட்டுறது இல்லை, எதுக்காக இந்த இவ்வளவு பேரும் கைத்தட்டுறாங்க, எதனால அதை ரசிக்குது, இந்த மனோபாவம் எங்கிருந்து வருது, இது எவ்வளவு காலமா இருந்தது பத்தி நம்ம வந்து இது ஆய்வு செஞ்சாதான் இதுக்கான விடைகள் கிடைக்கும். இப்போ வந்து இது காலங்காலமா நமக்கு இருக்க ஒரு நமது பெண்கள் பத்தின அபிப்பிராயம் இருக்குல்ல, சிறு வயதுலேருந்து இங்கே பெயின் வந்து காரணம் வந்து செக்ஸ் பற்றின வந்து புரிதலின் மீதான் வந்து செக்ஸ் பற்றின போதாமையும் அது பற்றின அறிவின்மையும் தான் இது எல்லாத்துக்குமே காரணமே. இது மற்ற நாடுகளில் இப்படி கிடையாது. மற்ற நாடுகள் இப்படிலாம் பண்ணால் இது மாதிரியா ரசிக்கிறது, ஏன் இந்தியாவில் மட்டும் இப்படி நடக்குது? அதுவும் குறிப்பாக வந்து இதுக்கு காரணம் வந்து நம்ம பிராணங்கள்லேயே இருக்குது. ஸ்டாக்கிங் எங்கேருந்து தூங்குது? ஸ்டாக்கிங்கோட மூதம்
முருகன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கரே. முருகன் வந்து வள்ளியை வந்து எப்படி வந்து அவர் வந்து இது பண்றாரு வந்து. அப்போ இங்க இதெல்லாம் வந்து எப்போ நம்ம நீங்க விமர்சனமா நீங்க பார்க்க போறீங்க? இதுல இந்த சமூகம் வந்து சாதியை கொண்டாடக்கூடிய சமூகமா இருக்கு. அதனால வந்து சிறு வயதிலிருந்தே பெண்களை வந்து போற்றி பாதுகாக்கிறாங்க. பெண்கள் தான் வந்து அப்போ பெண்களை வந்து ஒரு சாதாரண பையன்கிட்ட ரொம்ப விலக்கி வைக்கிறாங்க. விலக்கி நீ பார்க்காத அப்படின்னு விலக்கி வைக்கிறாங்க. பெண்களை வந்து ஒரு அந்நிய பொருளை வந்து வளரும் போது அவனுக்கு இயல்பான ஒரு உணர்வு தூண்டுதல் இருக்கும், அந்த பருவக்கோளாறுல தூண்டுதல் இருக்கும். அப்போ அவனுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கான வந்து பழக்கிறது இல்லாதால நிறைய புரியாத ஒரு விஷயமா இருக்கிறதால அது மேல வந்து ஒரு பயங்கரமான ஒரு கவர்ச்சியும் ஈடுபாடும் அதிகமாயிடும். இந்த வயசுல வந்து பல வெளிநாடுகள்லாம் வேலைக்கு போறான். 17-18 வயசுல அவனுக்கு வேலை தேவைகள் முடியுது. 20-22 வயசுல அவனுடைய வாழ்க்கையை நோக்கி பயணத்தை போற வயசுல நம்ம ஊர்ல மட்டும்தான் வந்து இதே ஒரு வேலையா வச்சுட்டு பசங்க இதை பத்தி சிந்திக்கிறதும் இதுக்காக வந்து எழுத கொடுக்கறதும் இது இங்க இருக்கு. இல்லாத ஒண்ணு இல்லை, படத்துல வந்து இல்லை, இது நடந்துட்டு நடைமுறை வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிறத நான் திரும்பி கேட்கிறேன். எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல சினிமா அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் மீடியா தண்ணி ஊத்தணுமா எண்ணெய் ஊத்தணுமாங்கிறதா கேள்வி. சினிமாவுடைய வேலை வந்து கருத்து சொல்றது இல்லை. சினிமாவை கருத்து இன்றைக்கு அரசியல் இன்றைக்கு யாருக்கு பொறுப்பு இருக்கு? சமூகத்துல யாருக்கு கூடுதல் பொறுப்பு? அரசாங்கத்துக்கு தான் பொறுப்பு இருக்கு. சினிமாங்கிறது வந்து பொழுதுபோக்குறதுக்கு இல்ல, சினிமாங்கிறது சமூகத்தை பிரதிபலிக்கிறது சொல்ல முடியும். சமூகத்தை பிரதிபலிக்கிறது ஏத்துக்கிறது அஜயன் பாலா. நான் ரொம்ப யதார்த்தமாவே பேசுறேன். நீங்க சொல்ற அந்த 15 வயசு 16 வயசு இளைஞரிடம் போய் தமிழக ஆளுநர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். சமீபத்துல வந்து 2 நாட்களான திரைப்படத்தின் இயக்குனர் யார் அப்படின்னு கேள்வி கேட்போம். நடிகர் யாருன்னு கேள்வி கேட்போம். அவரோட பதில் எதுவாக இருக்கும்னு உங்களுக்கே யதார்த்தம் தெரியும். அப்ப இதனுடைய பவர், இதனுடைய ரீச், இது எதுவரை செல்கிறது? என்னுடைய நடை, உடை, பாவனை, என்னுடைய பேச்சு, என்னுடைய ஸ்லாங் அத்தனையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஊடகத்திற்கு கூடுதல் பொறுப்பு இருக்கா இல்லையா? நிச்சயம் கூடுதல் பொறுப்பு இருக்கு. நிறைய படங்கள் நல்ல விஷயங்களை வந்துட்டு இன்னைக்கு முதல்வர்கள் வந்து தமிழ் சமூகத்து முதல்வர்கள் அரசியல் சினிமாவில தான் உருவாயிருக்காங்க. சினிமா மூலமா சினிமா எல்லா திரைப்படங்களும் ஸ்டாக்கிங் தான் இருக்குன்னு சொல்றல. நான் என்ன சொல்றேன், இது குறை சொல்றேன். நீங்க இது பின்னாடி இருக்கிற விஷயங்களை நோக்கி நம்ம ஆராய விரும்பல. நீங்க முருகன் அந்த விஷயத்த சொன்னீங்க. ஆனா அந்த புராண விஷயம் எல்லா மதங்கள்லயும் இது போன்ற விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இது ஏன் கொஸ்டின் பண்ணல? இல்ல அதான் ஏன் கொஸ்டின் பண்ணலங்கிறத தாண்டி ஏன் கொஸ்டின் பண்ணலங்கிறது எங்க போய் முடிந்திருக்கிறது அப்படின்னா, நிச்சயதார்த்தம் முடிந்த ஒரு பெண்ணை மணப்பதற்கு பெண் வேடமிட்டு ஒருத்தர் போறாரு. அதற்கு ஓவியா அவங்க சொன்ன மாதிரி அவங்க தாயே துணை நிக்கிறாங்க. வந்தா இவதான் மருமகளா வரணும் அப்படின்ற ஒரு வசனத்தை வைக்கிறது. நிச்சயமான பெண்ணை ஒரு ஆண் பின்தொடர்ந்து இன்னும் சொல்ல போனா தொடர்ந்து தன்னுடைய காதலியாக மனைவியாக மாற்றிக்கொள்வது இன்னைக்கு புதுசு இல்ல. காதல் மன்னன் படத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து பல கதைக்களங்கள் வந்துருச்சு. இந்த ரிப்பிட்டேஷன் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் போது இது என்ன ஃபார்முலா, என்ன தேவை இங்க இருக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். நிச்சயம் நீங்க சொல்றது நான் வந்து அந்த படத்துல இது மாதிரி ஒரு பார்வை இருக்கிறது நான் மறுக்கல. இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஏன் ஒரு பக்கம் மூடி மறைக்கிறீங்க? இந்த சமூகத்துல வந்து எவ்வளவு அதை விட இதெல்லாம் நடக்கலையா? ஒரு நிமிஷம், விமர்சனம் பண்றது வேற வேலை. விமர்சனம் பண்றாங்க, படம் எடுக்கிறவங்க விமர்சனம் வருது, அது அவனே விமர்சனம் எழுத முடியுமா? அவன் படமே எடுக்க முடியும். அவன் வந்து படத்துல நீங்க விமர்சிக்கலாமே. இல்ல அதே படத்துல ஒரு காட்சி இருக்கு, ஆசிட் அட்டாக். ஒரு பெண் காதலிக்க மறுக்கும் போது அந்த பெண் மீது ஆசிட் ஊத்துறாரு, ஒரு தரப்பு ஊத்துறாங்க. ஆனா அந்த பெண்ணை நிஜமாக காதலித்த ஒரு ஆண் வந்து இது எது நடந்தாலும் பரவாயில்ல நான் அவனை ஏற்றுக்கொள்வேன் ஒரே ஒரு காட்சி பாசிங்ல போயிடுது. ஏன் அது கருப்பொருளாக இல்லாமல் இது கருப்பொருளாக? ஏன் அதை நீங்க கவனப்படுத்தல? நீங்க கவனப்படுத்துற வாய்ப்பே அந்த வியூவருக்கு அங்க இல்லையே. இல்ல நான் என்ன சொல்றேன், ஸ்டாக்கிங்க நீங்க முன்வைக்கிறீங்கல்ல, அதே சமயத்துல அதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. அதான் 3 ஃப்ரேம்ல ஒரு நல்ல விஷயமும் மீதி இருக்கிற 33 ஃப்ரேம்ல வந்து இதுதான் அப்படிங்கும்போது என்னுடைய மூளையில எது போய் இறங்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு சாதாரண சூழல் இருந்து பாக்குற ஒருத்தருக்கு 3 ஃப்ரேம்ல ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிடுறீங்க, பாராட்டுகிறோம். 33 ஃப்ரேம்ல வேற ஒரு பெரிய கெட்ட விஷயத்தை மனசுக்குள்ளேயே மூளைக்குள்ளே இறக்குறீங்களே. சினிமால வந்து கெட்ட விஷயங்களை வந்து காமிக்கணும்ன்றது என்னன்னா வந்து வெறும் நல்ல விஷயங்களை போதிக்கிறது, அது வந்து மூளையை முழுங்கிறது, பொய்யை சொல்றதும் விஷம் சொல்றதும். ஏன்னா சமூகம் அப்படி இருக்கு. இந்த உலகத்துல வன்முறை இல்லாத ஒரு இரவுல வந்து ஒரு இரவுல எவ்வளவு வெளியிடப்படாத விஷயங்கள் இவ்வளவு இருக்கு. நமக்கு தெரியாத சமூகத்துல நமக்கு தெரியாத பல அயோக்கியத்தனங்கள் மூடி மறைச்சிட்டு இருக்கு. இதை யார் வெளிக்கொண்டு வர முடியும்னா வந்து ஒன்னு ஊடகங்கள் தான் வெளிக்கொண்டு வரும். ஊடகங்கள் வந்து ஒரு பக்கம் தான் வந்து ஓரளவுக்கு தான் நிற்க முடியும். ஆனா அது போய் சேராது மக்கள் கிட்ட. வந்து ஒரு திரைப்படம்ங்கிறது விஷயங்களை வந்து என்ன திரைப்படம்ன்றது ஒருத்தர் திட்டம் போட்டு ஒரு கதையை உருவாக்குறது இல்லை. இது சமூகத்துடைய வியர்வைன்னு நான் சொல்லுவேன். ஒரு படைப்புன்றது அது எப்படியா அதுல வியாபாரம் இருந்தாலும். ஆமா, எனக்கு ஒரு விஷயம் நாம அஜயன் பாலா சொல்றதுக்கு நான் ஒரே ஒரு கருத்து தான் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னு கேட்டா, அவர் ஒரு கேள்வி கேட்டார். இந்த மாதிரி காட்டும் பொழுது வந்து இளைஞர்கள் முழுக்க கைதட்டுறாங்க
அப்போ வந்து மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குன்னா மக்கள் மனசுல அது இருக்க போய் தானே வரவேற்கிறாங்க. இல்ல 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 நீங்க இல்ல தவறா புரிஞ்சுக்கீங்க. நான் அப்படி சொல்ல ஏன் கை தட்டுறாங்க நீங்க யோசிக்கணும்ன்ற அடுத்த கடி எங்க குறை குறை எங்க இருக்குன்னு யோசிக்கணும். அது மக்கள் இது எங்க இருந்து வருது, சமூகத்துல நம்ம புறையெடுக்க பின்னாடி போய் அதை தீர்க்கிறதுக்கான வழி யோசிக்கணும். சமூகத்துல பெண்கள் ஒரு பார்வை இருக்கு, அதனால அது சினிமால வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய பார்வை அடித்தட்டு நம்மளுடைய இறுகி போயிருக்க சாதிய மனோபாவம் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கு. பெண்கள் அதை கை தட்டுறாங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து சினிமா வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கு, சமுதாயத்துல ஒரு நிறுவனமா இருக்குது. அப்போ சில பேரை வந்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதே மாதிரியான ஒரு கதையை இந்த லீடிங் ஆக்டர்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, மார்க்கெட் இருக்கிற ஆக்டர்ஸ்ன்னு சொல்றாங்களா, அவங்க இல்லாம ஒரு மார்க்கெட் இல்லாத ஒரு சாதாரண நடிகரை வச்சு எடுத்து பாருங்க, இவங்க கை தட்டவும் மாட்டாங்க, படத்துக்கு போகவும் மாட்டாங்க, அப்ப என்னன்னு கேட்டா புதுமுகங்களை வச்சு எடுக்கிற படங்கள் நல்ல கதைக்களம் இருந்தா அற்புதமா அப்போ இந்த பர்டிகுலரான இந்த மாதிரி கதைகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சு பாருங்க. இவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லி இந்த அதாவது இந்த நடிகரை போட்டா லட்சக்கணக்கில் வசூலாகும் நினைச்சு படம் எடுக்கிறாங்கல்ல, அந்த நடிகர்களை வச்சு எடுக்கிற படங்கள்ல மட்டும்தான் இந்த பிரச்சனை அதிகமா இருக்கு. ராஜன் இல்ல இந்த அம்மா சொன்னாங்க பெண்களே போய் அங்க காதலிச்சிட்டவா அப்படின்னு சொல்ற நிலைமெல்லாம் எங்கேயுமே கிடையாது. சினிமாவில் தான் காட்டுறாங்கன்னு. இந்த கிளப்புக்கு போற பணக்கார லேடிஸை பார்த்தீங்கன்னா தான் பொண்ணு அனுப்பி அது ஒரு பணக்காரன் கோட்டீஸ்வரம் புள்ள, நீ இந்த மாதிரி பொது மேடையில பேச வேண்டாம். நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குன்னு நீங்க வேற இல்ல அந்த மாதிரி எவ்வளவு நிகழ்ச்சிகள் உண்டு. இல்ல இல்ல ஒரு பொது மேடையில பேச வேண்டாம், அது இருக்கு இல்லைங்கிறது அது வேற விஷயம். இந்த மாதிரி பொது மேடையில அது பேச வேண்டாம். அவங்க சொன்னதால அதை நான் சொல்ல வேண்டிய, அதாவது விதிவிலக்குகள் தான் எங்க கதை வருதுன்னு சொல்ல வரல. விதிவிலக்குகள் அக்கேஷன்ல இருக்கு. உங்க கதைக்களங்களை காட்டுற எந்த அம்மாவோ பணக்கார அம்மா கிடையாது. எத்தனை பணக்கார அம்மாக்கள் இல்ல இல்ல உங்க கதைக்களங்கள்ல எடுத்துக்கிட்டா கூட அதுல வர தாய் ஒண்ணு பெரிய வேலை வெட்டி இல்லாத ஒரு பையனோட அம்மாவா தான் இருக்காங்க, ஓட்டு வீட்டுல குடியிருக்கிற ஒரு அம்மாவா தான் இருக்காங்க. அந்த பெண்ணை பார்த்தவுடன் இந்த கதாநாயகனோட அவங்க தான் பிரமிக்கிறாங்க. சரி, இந்த கதையில இருக்கலாங்க, முன்னால எத்தனை கதைகள். இப்ப ரெண்டு விஷயங்கள் இதுல நீங்க கவனிக்கணும். இப்போ அவர் சொன்ன மாதிரி மக்களிடம் இதுக்கு வரவேற்பு இருக்கு, அதனால இதை காமிக்கிறாங்க. அதனால காமிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல மக்களிடம் இருக்கிற விஷயத்தை ஆய்வு பண்ணணும், ஏன் மக்கள் கை தட்டுறாங்க முதல்ல கண்டுபிடிங்க. ஆய்வு பண்ணணும்ங்கிறது நல்ல கருத்து தான். அது பற்றி ஆய்வுகளும் நடந்துட்டு இருக்கு. இப்போ குற்றவியல் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபசர் எதனால இந்த ஸ்டாக்கிங்கை பத்தி சமூகத்தின் தாக்கம் இருக்கிறதா, எவ்வளவு தூரம் இருக்கிறதுங்கிறதெல்லாம் பற்றி ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம், அந்த ஆய்வு முடிவுகள் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனா நம்ம இப்போ எப்போதும் இந்த மதுக்கடைகளை பத்தி பேசும்போது ஜனங்க என்ன சொல்றாங்க, அரசிடம் சொல்லி டாஸ்மாகை மூடணும் அப்படின்னுதான் கேள்வி எழுப்புறாங்களே ஒழிய குடிக்கிறவங்க ஒவ்வொருத்தரையா கையை பிடிச்சி நிறுத்தணும் அப்படின்னு சொல்றது இல்ல. ஆக இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைம்பாங்க இல்லையா, இவர்கள் திருப்பி திரும்ப இதுதான் காதல் அப்படின்னு ரொம்ப பசுமரத்தானியாய் பதியக்கூடிய இளம் வயதினருக்கு போட்டு காமிக்கிறதுனால அவங்க இதுதான் காதல்னு நம்பி வளர்றாங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கிங் வர்றதுக்காக எந்த ஒரு படமும் இது வரைக்கும் ஏ சர்டிபிகேட் வாங்கினது கிடையாது. யூ சர்டிபிகேட் வாங்குற படங்கள்ல தான் தொடர்ந்து இது வர பரவலாக பேசப்படுது. அது மட்டும் இல்ல, இதை ஃபேமிலி என்டர்டெய்னர் வேற சொல்லி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. அதை பற்றி விவாதிக்கணும்னு நினைச்சேன் செகண்ட் ஹாஃப்ல. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தணிக்கைன்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையாங்கிற கேள்வியும் இங்க இருக்கு. நம்ம பேசலாம். ஒரு இடைவேளை எடுத்துப்போம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். எதிர்த்து பேசிட்டு திரு அஜயன்பால் அந்த சென்சார் அப்படிங்கிற விஷயம், தணிக்கைங்கிறது தான் நம்ம இடைவேளைக்கு முன்பு ஐஸ்வர்யா தொடங்கினாங்க. இந்த தணிக்கை என்னதான் செய்யுது அப்படின்ற கேள்வி எல்லார் மனதிலும் வருது. தணிக்கைக்கு ஒரு ஒரு கிராமர், ஒரு இலக்கணம் இருக்கு. இதெல்லாம் தணிக்கை, இதெல்லாம் தணிக்கை இல்லை அப்படின்னு. ஒரு அரசியல் படம் எடுக்கணும்னா அது வெளியே வர்றதுக்கு பல காலங்களாகுது, பல வெட்டுக்கள் விழுகுது. இது போன்ற விஷயங்கள தணிக்கைக்கே வரலனா அந்த தணிக்கைக்குள்ளோட பொது புத்தியிலே பெண்களை இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது தப்புன்றது இல்லையா, இல்ல விதிகள் இல்லையா? அது எது எப்படி புரிஞ்சுக்கிறது? தணிக்கை குறித்து நம்ம வந்து கொஞ்சம் நிறைய பேச வேண்டியிருக்குன்னா, தணிக்கை வந்து சில நேரங்களில் வந்து அதிக சுதந்திரம் எடுத்துக்கிட்டு வந்து அவங்க வந்து செயல்படுற பல கட்டாய காலங்கள் இருந்திருக்கு. பட் ஆனால் தணிக்கை இது மாதிரியான விஷயங்கள் வந்து பொதுவில் வந்து இந்த மாதிரியான வணிக படங்களில் வரும்போது, வணிக மையமான படங்கள் வரும்போது அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. பரவலாக பார்க்கக்கூடிய வந்து குழந்தைகள், சிறுவர்கள், அப்புறம் வந்து முதியவர்கள்லாம் முன் வச்சு அவங்க வந்து ஒரு தணிக்கைக்கு ஒரு அளவு வந்து இது மாதிரி துணிஞ்சு கத்திரிக்கணும். ஆனால் இங்கே அது சரியாக பயன்படுத்தப்படுறதில்ல. அதுக்குன்னு சில விதிகள் இருக்குது. ஏன் அது காரணம்னா,
தணிக்கை செய்ய வரக்கூடிய வரவங்க முழுக்க முழுக்க அவங்களுக்கு சினிமாவை பற்றியோ கலாச்சாரத்தை பற்றியோ எதுவுமே தெரியறதில்லை. அங்கே வர்றவங்க இன்னும் அரசு அதிகாரிகள் இருக்குங்க, அவங்க ரெகுலரான மொனட்டனஸான ஒரு பதவியிலிருந்து இதுவாயிட்டவங்க, அவங்களுக்கு சென்சிபிலிட்டி இல்லை, அவங்க அரசு அதிகாரி. ரெண்டாவது இங்கே பரிந்துரை செய்யப்படக்கூடிய தணிக்கைக்காக போகக்கூடிய அவங்க எல்லாமே அந்த குறிச்சி யார் ஆளுங்காட்சியாக இருக்காங்களோ அவங்க சில பேர் போஸ்டிங்கில் எல்லாம் போடுறாங்க. அவங்களுக்கு சினிமாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த அக்கறையும் இல்லை. அவங்க சும்மா பிஸ்கட் சாப்பிட்டு அவங்க பார்த்துட்டு அவங்க ஒரு அபிப்பிராயத்தை சொல்றாங்க. இதுதான் இங்கே நடக்குது. இதுதான் உண்மை. தணிக்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இதுல சில பேர் சின்சியரா, சில பேர் சில சமூக ரெப்ரசன்டேஷன்ல இருக்கு. அவங்க செய்யற ஒரு அவங்களுக்குலாம் ஒற்றை குரலாக தான் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரியான நுட்பமான கலாச்சார பின்புலத்துள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க எதிர்கொள்றதுக்கு ஸ்ட்ராங்கான வாய்ஸோ ஒரு ஃபோரமோ ஒரு இதுவே இல்லை. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணலாம். இது முக்கியமான படங்கள் எல்லாம் தனியாக ஒரு குழு வைக்கலாம், வெளியிலேருந்து சில பேர் ஆட்களை வரவழைக்கலாம், சில பத்திரிகை இந்த மாதிரி சமூக பொறுப்புள்ள இந்த மாதிரி ஊடகத்தில் இந்த மாதிரி பேசக்கூடிய சில பேரை அதில் இன்க்ளூட் பண்ணலாம். இதெல்லாம் அரசாங்கம் தணிக்கை குறித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஐஸ்வர்யா, தணிக்கை பற்றி பேசுறதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை விட்டுவிட்டோமோன்னு தோணுச்சு. உங்களுடைய இந்த பிரச்சாரம் சொல்றீங்களா, உங்களுடைய கேம்பெயின்ஸ், இது ஆண்கள் மத்தியில், குறிப்பாக இளைஞர் மத்தியில் என்ன மாதிரியான ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுக்குறாங்க? திரு அஜயன் பாலா சொன்ன மாதிரி ஒரு பெண்ணை சற்று தரைக்குறைவாகவோ இல்லை இந்த பெண்ணை வின்னோவர் பண்ணிட்ட மாதிரி ஒரு டயலாக் வரும்போது இயல்பாக சினிமா தியேட்டர்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாரார் இளைஞர்கள் கை தட்டுறதும் விசிலடிக்கிறதும் என்னுடைய வார்த்தையை அவன் பேசுறாங்கிற ஒரு துணியில அதை ரசிக்கிறதுங்கிறத பார்க்க முடியாது. அது யதார்த்தம் தான், அதை நம்ம ஆய்வு பண்ணலாம், அதை நம்ம சரின்னு சொல்ல. ஆனா அப்படிப்பட்ட இளைஞர்கள் மத்தியில இந்த போன்ற ஸ்டாக்கிங் சம்பந்தமான ஸ்டாக்கிங்க்கு எதிரான பிரச்சாரங்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? அது அவங்கள யோசிக்க ஆரம்பிக்க வைத்தாலே அதோட வெற்றி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பேசு பொருளாக ஒரு விவாதமாக இருக்கிற வரைக்கும் தான் இதுல ஒரு தவறு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தோணவாவது தோணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். நான் பல இடங்கள்ல போய் கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, முதலாவது அந்த 15-16 வயசுல இருக்கிறவங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி பாலியல் கல்வி எதுவும் இல்லாத அந்த பசங்களுக்கு முதலாவது அவங்க மனசுல தோன்ற அந்த முதல் காதல் அதெல்லாம் பத்தி நிறைய சினிமால டைலாக் எல்லாம் எழுதி சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ அதுதான் உலகம்னோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள்ங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. இப்போ ஒரு தடவை நான் சாதாரணமாவே கிளாஸ்ல நடக்கிற ஒரு விவாதத்துல கேட்டேன், சரி இது வரைக்கும் எந்த ஒரு காதல் தோல்வி நடந்த போதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன் மேல ஆசிட் அடிச்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எப்படி ஒரு பையன் மட்டும் என் மனசாவை உடைச்சிட்டா, நான் டாஸ்மாக்ல போய் குடிக்கிறேன், பாட்டு பாடுறேன், இந்த பொண்ணுங்களே இப்படிதான் புரிஞ்சு போச்சுடா, கடைசியில் அவ மேல அடிடா, அவளை ஆசிட் அடி, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கே. அது ஏன் பொண்ணுங்க மட்டும் அவங்களுக்கும் காதல் தோல்விங்கிற உணர்வு இருக்காதா? அவங்களுக்கு மட்டும் மனசு வருத்தம் இருக்காதா? யாராவது ஒருத்தவங்க பிரிச்சுட்டாங்கன்னா அவங்க எதனால வெறும் ஓரமா உட்காந்து அழுதுறதோட நிறுத்திடுறாங்க? நீங்க எதனால வன்முறையில இறங்குறது கூட நியாயம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டபோது ஒரு பையன் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. என்னன்னா, அவங்கதான் எங்க மனசுலயே ஆசிட் ஊத்திடுறாங்களே மேடம் அப்படின்னு அவன் கிளாஸ்ல நடுவில் நின்றுட்டு அவன் சொன்னதுக்கு அவன் சுத்தி இருக்கிற கிளாஸ்ல எல்லாரும் கை தட்டுறாங்க. அப்ப அதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, தன்னுடைய ஈகோ, தனக்கு தான் காதல்னு இமேஜின் பண்ணிக்கிற ஒரு பொய்யான ஒரு பிம்பம், இதெல்லாம் தான் அவன் லைஃப்ல முக்கியம். இதை யாராவது நோகடிச்சிட்டால் தோற்கடிச்சிட்டால் இதை நடக்காம பண்ணிட்டா தன் வாழ்க்கையே முடிந்து விட்டதாக ஒரு கற்பனை அவனுக்கு ஏற்கனவே இருக்கு. அந்த கற்பனையின் காரணமாக அந்த என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, இனிமே அவ ஏன் வாழணும், அவளை கொல்லலாம் அப்படிங்கிற நினைவு வரைக்கும் அது போக வைக்குது. இப்போ இதே சினிமால ஸ்டாக்கிங்கை ஒரு குற்றமாக காட்டி, இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கிங் ஒருத்தன் பண்றான், ஆனா அவன் ஒரு கிரிமினல், அவன் செய்யறது ஒரு கிரைம், அதுக்கு 3 to 5 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை உண்டு, அந்த மாதிரி அவன் ஜெயிலுக்கு போறான், இல்ல ஜெயிலுக்கு போகாட்டியும் அவனை வான் பண்ணி விட்டுறாங்கன்னு கூட வைங்க. அதுக்கப்புறமா அவன் எந்த விதத்திலயும் ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்காம அவனை ஒரு குற்றவாளியா தான் சமூகம் பாக்குது, அந்த பொண்ணு அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் திங்கிங் இருக்கும். இப்ப இவங்களுக்கு ஆல்டர்னேட் திங்கிங்கே இல்ல. முதலாவது எல்லா படங்கள்லயும் வர ஹீரோயின்ஸுக்கு அதிகமா மூளை இல்லாதவங்களா தான் காமிக்கிறாங்க. அந்த மூளை இல்லாத ஹீரோயின் இவன் பண்ற கூத்தெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் காதல்னு நம்பி இவனை ஏத்துக்கிட்டே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தை அந்த பெண் மேல தொடர்ந்து திணிச்சிட்டு இருக்கோம். அந்த பெண் சினிமால நோவே சொல்றது இல்ல அப்படிங்கிறதுனால ரியல் லைஃப்ல அவ எப்படி எனக்கு நோ சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கோபம் அவங்களுக்கு அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம வன்முறையில இறங்குறாங்க. ஓவியா, நம்ம சினிமாவை பேசுறோம், கல்வி தேவை, பாலியல் சம்பந்தப்பட்ட கல்வி தேவை அப்படின்லாம் பேசுறோம். ஆனால் நம் தமிழ் சமூகத்து குடும்பங்கள் பாலியல் தொடர்பான வெளிப்படையான விவாதங்களை குறிப்பாக இந்த 10 பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் நடத்த தயாராக இருக்கிறதா? இந்த கட்டமைப்பு அதற்கு அனுமதிக்குதா? இல்லை, அப்படி இல்லை. இதில் உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால்,
கடந்த தலைமுறையை விட இந்த தலைமுறை அதில் பின்தங்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடினா வயசானவங்க கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவாங்க. வயசான ஆண்களை விட பெண்கள் குறிப்பாக அவங்க வந்து கொஞ்சம் வெளிப்படையாக இந்த விஷயங்களில் வந்து பல்வேறு விஷயங்களை காமெடியாவோ நக்கலாவோ அப்புறம் வந்து கேலி பண்ணுற மாதிரியோ இல்லை அட்வைஸ் பண்ணுற மாதிரியோ பேசுனாங்க. அந்த குரல் இப்போ இல்லை நம்ம சமூகத்தில். அதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து இப்போ உள்ள அம்மா அப்பாவுக்கு வந்து பிள்ளைங்கக்கிட்ட வந்து ரொம்ப படித்த ஒரு சில செக்ஷனில் தான் குழந்தைகளோட வந்து டெமோக்ராட்டிக்கான கான்வர்சேஷன் இருக்குது, ஜனநாயகபூர்வமான உரையாடல். மற்றபடி வந்து ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்குது உரையாடலுங்கிறது, கடமை சார்ந்து தான் இருக்குது. அப்போ அதனால் வந்து அந்த வகையில் வந்து பதின்பருவத்து குழந்தைகளை வழிநடத்தக்கூடிய ஒரு சரியான இன்ஸ்டிடியூஷனாக நம்ம குடும்பங்கள் இன்றைக்கி இல்லை. அதுக்குனால தான் நம்ம கல்விக்கூடங்களை வந்து அந்த இடத்துல வைத்து பார்க்க வேண்டியிருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுறது என்னென்னா, இந்த மாதிரி படங்கள் வருது இல்லையா, அதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா தொலைக்காட்சிகளில் அந்த காமெடி ஷோஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த காமெடி ஷோஸு அப்புறம் வந்து இந்த போல செய்தல், இந்த மிமிக்ரை, அந்த மாதிரி இதில் இதை மீண்டும் 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 செய்யக்கூடிய ஒரு தன்மை வருது. இப்போ இவங்க ஐஸ்வர்யா சொல்லும்போது கூட ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறாங்கல்ல, ஒரு பையன் எந்திரிச்சு இப்படி பேசுகிறான்ட்டு, அவன் உண்மையாகவே வந்து ஒரு பெண் தன்னையை மறுக்கிறத வந்து பலியாலாம் உணர்றதில்ல, அவமானமாக தான் உணர்றான். இப்போ ஐஸ்வர்யா மாதிரி பெண்கள்கிட்ட வந்து அவன் பதில் பேசுறது கூட ஐஸ்வர்யாவோட வயசு இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து தான் அவன் பதில் சொல்கிறான். அதாவது வந்து இப்படி வந்து சொல்லும் பொழுது பெண்களை வந்து பெண்கள்கிட்ட ஒரு ஆண் வந்து எப்படி பேசணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அப்போ இந்த ஆண்கிற ஃபார்மெட்டு பெண்கிற ஃபார்மெட்டு பேசிக்காக பிரச்சனை இங்கே தான் தொடங்குது. ஒரு ஆணுக்குள்ள ஃபார்மேட்டுங்கிறதே வந்து ஒரு பெண்ணை வந்து ஹேண்டில் பண்ணுறது, ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து அவன் சப்மிசிவாக போயிடக்கூடாது எந்த இடத்துலையும் அப்படிங்கிறது தான். அதுதான் அந்த விஷயந்தான் வந்து இங்கே வந்து டாமினேட் பண்ணுது. இதைத்தான் வந்து இப்போ நீங்கள் பிங்க் திரைப்படத்தை வந்து நீங்கள் சொன்னீங்க, பிங்க் திரைப்படம் வந்து ஒரு இந்தி திரைப்படம், ஆங்கிலத்தில் வார்த்தைகள் போடுறாங்க, அதனால கூட தமிழ் சமூகத்தில் அது அதிகம் பரவலாகாமல் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி பிங்க் மாதிரியான ஒரு திரைப்படம் தமிழில் வந்திருந்தா நிச்சயம் நல்லா ஓடக்கூடிய, இப்போவே அது நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அது தமிழில் எடுக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய வரவேற்பு அது பெறும். இவங்க வந்து நல்ல படங்கள் வரவேற்பே பெறாதுன்னு இல்லை. நீங்கள் இடையில அஜயன் பாலாவோ நீங்களும் சொன்னது மாதிரி சமீபத்தில் சில நல்ல திரைப்படங்கள் வந்திருக்கு நம்ம தமிழ் சமூகத்தில். சமூக இழிவுகளை காட்டுற படங்கள் அப்படின்னா இப்ப நீங்க விசாரணை போன்ற படங்கள் பல படங்களை சொல்ல முடியும். சமூக யதார்த்தம் எவ்வளவு கொடுமையாக குரூரமாக இருக்கிறதுங்கிறது அப்படியே குரூரமா இருக்குங்கிறது மட்டும் இல்ல, ஈவன் நகைச்சுவையாகவும் டைம் பாஸ் மூவியா கூட எடுத்து சக்சஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க விஷயங்கள் இருக்கு. ராஜன், இந்த போன்ற விஷயங்களை பேசும்போது ரெண்டு ஆபத்துக்களை ரெண்டு எண்ணில் பார்க்கிறோம். ஒன்று, மறுபடியும் கலாச்சாரம் கட்டுப்பாடு, பெண்ணுனா புனிதமானவர்கள் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு சித்தரிப்பை கொடுத்து மீண்டும் அவர்களை பேக் டு தி 17ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டுக்கு தள்ளுவதையும் பார்க்கிறோம். மற்றொரு இடத்துல அட்டாக். இது ரெண்டு எண்டில் தான் இருக்கு. இது போன்ற பிரச்சனைகளுக்கான மைய புள்ளி எதுன்னு நினைக்கிறீங்க? பெண்களை வந்து உயர்ந்தவர்கள், அவங்களால தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லி அவங்களை பின்னுக்கு தள்ளுறது இல்லை, இன்னும் மேலும் உயர்த்துவது. பெண்கள் நீங்க குறைஞ்சிடாதீங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், எத்தனை ஒரு பெண் வண்டி ஓட்டு குடிச்சிட்டு வண்டி ஓட்டு தள்ளாடிக்கிட்டு போல, இன்னைக்கு பெண் அந்த நிலைக்கு போயிட்டா குடும்பத்தை யார் காப்பாத்துறது? ஆண்கள் திருந்தணும், வளரணும். ஆனால் ஆண்களை திருத்த முடியாம இன்னைக்கு நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, இவ்வளவு பெண்களை கொலை செய்கிற அளவுக்கு ஒரு காதல் தப்பா போற அளவுக்கு வருதுன்னா இந்த நாட்டில் திறந்து வைக்கிற மதுக்கடைகள் தான் காரணம். அவன் சுய நினைவு விழுந்து சிந்திக்கிற ஆற்றலை இழந்து ஒரு குரங்கு அரக்கனை உள்ளே ஏற்றிக்கொண்டு, சாதாரண சும்மா போற பொண்ணெல்லாம் என் காதலி, அவ என் கற்பனை சினிமாவில் ஓடுற மாதிரி ஓடுறது தானா சிந்திச்சுக்கிறான். அதுக்கு இந்த மதுதான் காரணம். ஒரு ஆசிரியர், நீ ஹோம் ஒர்க் செய்யல, படிக்கல, அப்பா கிட்ட சொல்லுவேன், இவ்வளவுதான் சொன்னார். அவர் கடமை. 2 பசங்களை வெளியே அனுப்புறார், குடிச்சிட்டு வந்து கட்டி எடுத்து அந்த ஆசிரியர் விருந்தினர்களை குத்துறான் பிரின்சிபால. யார் காரணம்? சாதாரண சுய நினைவுல இருந்திருந்தா அவன் செய்ய மாட்டான். இந்த மதுதான் காரணம். இன்னைக்கு சுவாதியை பத்தி நம்ம பேசுறோம், எங்க சினிமாவில் கூட எடுக்க முடியாதுங்க சுவாதி மர்டரை. சுவாதிக்கு நடந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த அந்த மர்டரை எங்க சினிமாவில் கூட நாங்க எடுக்க மாட்டோம். அதே சமயத்தில் இவன் சிறையில் தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்றமே,
இவ்வளோ பெரிய விவாதமாச்ச எங்க சினிமாவில் கூட எடுக்க முடியாது. இது யாருடைய கற்பனை, யாருடைய சதி, இதை கேட்பது யார்? ஆக இத்தனை கொடுமைக்கும் இந்த நாட்டிலே இருக்கிற மது கடைகள் தான் காரணம். இல்ல சமூக காரணிகள் ஒன்று மது. நீங்க சொன்ன ஒன்றல்ல, முக்கியமான விஷயமா இளைஞர்களை அவன் கெட்ட யோசிக்கிறான், தப்பா யோசிக்கிறான். அந்த யோசனையை அரக்கத்தனமாக்குவது இந்த மது. சென்சார் போர்டை பத்தி சொன்னீங்க. சென்சார் போர்டுல இருக்கிற ஆர்ஓ என்பவர் அவர் இஷ்டப்பட்ட என்ன ஒண்ணா செஞ்சுக்கலாம். நான் 4 வருஷம் சென்சார் போர்டுல இருந்தேன். சில தவறுகள் இருக்கும்போது ஆர்ஓவை கேட்பேன். அதுல 2 பெண்களை போடுவாங்க, 2 ஆண்கள், 4 பேர், ஒரு ஆர்ஓ ஆபீசர். இந்த பெண்கள் அவர் நம்ம அஜித் சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள், எம்பிக்கள், மந்திரிகள், சிபார்சு பேர்ல வர்றவங்க. ஆனா சமூக நோக்கம் உள்ளவர்கள். அது அவங்களும் தப்பானவங்க இல்ல. சமூகத்துல எப்படி அவங்க என்ன சிந்திக்கிறாங்க அதை பார்ப்பாங்க. பல பெண்கள் எதிர்த்திருக்காங்க, வரலாறுல உண்டு. சில தப்பா எதுலதான் தப்பு இல்ல, சில பலவா மாறிட்டு இருக்கோ, கடந்து போறதுனால அதுவே உங்க இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். நேரம் கடந்து போயிட்டு இருக்கனால அதுவே உங்க இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். திரு அஜயன் பாலா, ரொம்ப சுருக்கமா தீர்வு அப்படின்னு ஒற்றை வரியிலாம் எதையுமே சொல்லிட முடியாது. இது ஒரு நீண்ட உரையாடலும் நீண்ட விவாதங்களும் தான் அவசியம். இந்த விவாதங்களில் மையப்பொருளாக எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது அப்படிங்கறதோட உங்க இறுதி கருத்தையும் சம பண்ணுங்க. இல்ல, நிச்சயம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம இது காலமாற்றம் தான் இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய மாறிட்டு பெண்கள் நிறைய வேலைக்கு வர்றாங்க, நிறைய இப்போ கார்பரேட்ஸ் நிறைய வருது. கார்பரேட்ஸ் வரும்போது அவங்களோட கலாச்சாரம், நம்ம கலாச்சாரம் மோரல், நம்மளுடைய இருகின கலாச்சாரமும் அவங்களுக்கு சுதந்திர கலாச்சாரமும் முரண் இருக்குல்ல, இது மோதும் போது பல விஷயங்கள் இழப்புகள் இதெல்லாம் நடக்கும். ஒவ்வொரு தருணத்திலையும் இந்த மாதிரியான கல்ச்சரல் வார் நடந்துட்டு இருக்கும், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்குன்றது நான் சோஷியல் ஆய்வு மூலமாக தான் நான் பார்க்குறேன். நான் அதனால அதே திரைப்படங்களில் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி படங்கள் வர்றது ஒரு பக்கம், அது எப்படி இயல்போ இது மாதிரியான டிபேட்டுகள், இது மாதிரி வாதங்கள், இந்த மாதிரியான போராட்டங்கள் பொறுக்கலாம். அதுவும் இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அடுத்த கட்டத்தை மாற்றும். இது சைக்கிள், ஒண்ணுக்கு ஒண்ணு. இது மாதிரி படங்கள் வர்றது, படங்கள் சமூகத்திலிருந்து பிரதிபலிக்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதுல பொறுப்பு இருக்கு. இது போன்ற போராட்டங்கள், இது போன்ற படைப்புகள் மீது ஆதிக்கம் செலுத்துவது ஏதோ ஒரு வகையில நல்லதாக நல்லது இருக்கு. அடுத்த படங்கள் அவங்க மாறுவாங்க. அவங்க யாரும் திரைப்படத்துறைகள் யாரும் யாருமே அவங்க இந்த மாதிரி குரல்களுக்கு மதிப்பு கொடுக்கிறவர்கள். இந்த மாதிரி அடுத்து அப்படிதான் மாறி வந்திருக்கு சமூகம். ஒரு காலத்துல திருநங்கைகளை ரொம்ப தவறாக பயன்படுத்துறாங்க. இது மாதிரி குரல் கொடுத்து தான் திருநங்கைகளை இன்று சரியாக யாரும் தவறாக பயன்படுத்துவதில்லை. அவ்வளவாது ஒவ்வொரு துறை, ஒவ்வொரு இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இது மாதிரி குரல் எழுப்புறதும் அதை அவர்கள் மாற்றிக்கொள்வதும் தொடர்ந்து வந்திருக்கு. ஓவியா, நான் அதே கேள்விதான் சற்று மாற்றி கேட்கிறேன். இது போன்ற விவாதங்களில் விவாத போராட்டங்கள் அப்படின்னு கூட நம்ம டேர்ம் பண்ணிக்கலாம். எது எதன் மீது ஆதிக்கம் செலுத்தணும்? இல்லை, விவாதங்களில் இது போன்ற விவாதங்கள் வருது இல்லையா, இது போன்ற படங்கள் வரும்போது அதை எதிர்த்து நம்ம ஒரு விவாதம் நடத்துறாங்க, போராட்டங்கள் நடக்குது, பிரச்சாரங்கள் நடக்குது. ஆனாலும் படங்கள் வராமல் இருக்க போகுது, அங்கங்க வந்து கொண்டே இருக்க போறது. இது எதை டாமினேட் பண்றது, எவ்வளவு விரிவாக இது ஒரு தீர்வு நிலைக்கு, இது போன்ற ஸ்டாக்கிங் அற்ற கருப்பொருள்கள் ஒரு 3 வருஷத்துல இது படமே வரல முக்கியமா திரைத்துறையினுடைய இயக்குனர்கள் செவிமடுக்கணும். அவங்க அதாவது இப்போ இந்த திரைப்படம் சமீபத்தில் வந்திருக்கு. சமூகத்தில் இவ்வளவு தொடர் கொலைகள் இந்த மாதிரி இதே இஷ்யூவில் நடந்துகிட்டு இருக்கு. இதை உலகமே பேசிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு செயல். அப்போ அந்த காலகட்டத்தில் படம் எடுக்கும்போது படம் எடுப்பவருக்கு அது சமூகத்தில் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ உண்மையாகவே எடுக்கிறதுனா கூட இப்படிப்பட்ட ஒரு கொலை நடந்த களத்தை கூட அவங்க படமாக எடுத்துருக்கலாம். எடுத்து இது எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறத அவங்க உணர வைக்கலாம். அதற்கு மாறாக அதையே என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கை. அதை என்ன சொல்லியும் அவங்க நியாயப்படுத்த முடியாது. எனவே இந்த விவாதத்தை முக்கியமாக அவர்கள் கேட்க வேண்டும். மக்கள் மேலே பழி போடுறத ஏற்றுக்க முடியாது. மக்களுக்கு நீங்கள் சில இமேஜஸை உருவாக்கி அவங்கள அதுக்கு அடிமையாக்குறீங்க. அதுக்கு பெரிய ரசிகர் மன்றம், பெரிய இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கிறீங்க, நிறைய விளம்பரம் பண்ணுறீங்க. அதன் மூலம் நீங்கள் மக்களுடைய மூளை செலவை செஞ்சு நீங்கள் மக்களை அடிமையாக்குறீங்க. ஆனால் செயல்படுறது நீங்கள் தான். அதனால் நீங்கள் தான் திருந்தணும், நீங்கள் தான் மாற்றிக்கணும். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இந்த ஹூ எஜுகேட்ஸ் எஜுகேட்டர்ஸ்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காட்சி ஊடகம் இதுக்கு ஒரு பெரும் தாக்கம் சமூகத்து மேல இருக்கு. அதுவும் இந்த 15 வயதினர், இந்த ஸ்கூல் காலேஜ் கூடிய டீனேஜர்ஸ், அவங்க பார்க்கக்கூடிய ஒரு படம், இதுல நம்ம ஒரு கருத்தை முன்வைக்கிறோம், இதுதான் அவங்களுடைய சமூக கல்வியாகவே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற போது இந்த படம் எடுக்கிறவர்களுக்கு எவ்வளவு தூரம் சட்ட அறிவு இருக்கு, இவர்கள் தன் கருத்துப்படி பெண்களை எவ்வளவு தூரம் மரியாதையாக ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட இப்ப இந்த புகைப்பிடித்தல், மது அருந்ததெல்லாம் பத்தி இந்த டிஸ்க்ளைமர் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆமாமா ஸ்டாக்கிங் தப்பு தான், பெண்கள்லாம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு
அதுக்கப்புறமா அப்ப ஏன் இந்த மாதிரி படம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா, படம் எடுக்கும் இவர்களே இது வந்து ஒண்ணும் தப்பு கிடையாது, அவனுடைய காதல் புனிதமான காதல், அதனால்தான் அவன் துரத்தி துரத்தி பின்னாலேயே போறான் அப்படின்னு இதே ஒரு குற்ற செயல் 354D படி குற்றம் என்று இந்த நாட்டில் அறியப்பட்ட ஒரு தண்டனைக்குரிய செயலை காதல் என்கிற பெயரில் நியாயப்படுத்தி இதையே ஒரு சமூக கல்வியாக அவர்கள் எல்லாருக்கும் அளிக்கிறார்கள். அப்போ முதல்ல இவர்கள் சமூக கல்வியை அடுத்தவர்கள் மேல் திணிக்கும் இவர்களுக்கு யாராவது ஒருத்தர் பாடம் எடுக்கணும். இது தப்புங்கிறத உங்க மனசளவில் நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கப்புறமா நீங்க நாளைக்கு 4 பேர்கிட்ட போய் கரெக்டான விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எஜுகேஷன் தேவைன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான தருணத்தில் இது போன்ற விவாதங்கள் நம்ம எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். வன்தொடர்தல் என்பது பெண் உரிமை போராட்டங்கள், பெண் உரிமை சார்ந்த விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு விவாத பொருளாக அமையும் என்று நம்புகிறோம். இந்த வன்தொடர்தல் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை பல இடங்களில் எழுகிறது. அதற்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு காரணிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்கிற அந்த விடயத்தோடு இந்த விவாதத்தை நிறைவு செய்கிறேன். விவாதத்தில் கலந்து நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசுகிறவர்கள் சந்திக்கிறேன். எதிர்த்து பேசிட்டு நாட்டில் வழியை தவிர மக்கள்